இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வுக்காக தான். அதனால் முடிஞ்சால் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கவர்மெண்ட் சைட்லேருந்து பஸ் டிக்கெட் ₹1 ஏற்றிட்டாலோ இல்லை பால் பாக்கெட்டுக்கு ₹1 ஏற்றிட்டாலோ நம்ம கத்துறோம், கதறோம், போராடுறோம். ஆனால் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை டபுள் மடங்காக விலை ஏற்றி விற்கிறாங்க. நம்ம என்னைக்காவது அதை பார்த்துட்டு கேள்வி கேட்டிருக்கோமா? கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஹார்லிக்ஸ் பாக்கெட் வந்து 20 கிராம் வெயிட் உள்ளது. டிசம்பர் மாதம் வரைக்கும் ₹5 20 கிராம் கொடுத்தாங்க. இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து அதே ₹5 10 கிராம் தான் கொடுக்காங்க. 20 கிராம் ஹார்லிக்ஸை ₹10 ஆக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், என்ன அநியாயமாக கொள்ளடிக்காங்க பாருங்கள். இதை நம்ம என்னைக்காவது எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோமா? இல்லை இந்த மாதிரி அநியாயமாக விலை ஏறிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோமா? சொல்லுங்கள். நம்ம கண்ணுக்கு எதிரில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளை நம்மளே டெய்லி ஏமாந்து தான் வாங்குகிறோம். நம்ம இதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்றதுக்காக தான் நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்க. இவங்க விலை ஏற்றிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ₹5 பொருள் ₹6 ஆக்கியிருந்தா ஏன்டா ₹6 ஆச்சுன்னு நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் பொருளோட குவான்டிட்டியை குறைச்சிட்டாங்க. 20 கிராம் கொடுத்த பொருளை 10 கிராம் ஆக்கிட்டாங்க. நம்ம என்னைக்காவது யார்கிட்டையாவது கேள்வி கேட்டிருக்கோமா? இல்லை ஹார்லிக்ஸ் வாங்குறத தான் நிறுத்திருக்கோமா? கிடையாது. அதனால் நம்ம பெரிய பொருட்கள் மேலேயே கவனம் செலுத்துகிறோம். அது விலை ஏறுதா ஏறலையான்னு மட்டும் பார்க்குறோம். நம்ம வாங்குகிற தீப்பெட்டி, உப்பு பாக்கெட்டு, மிளகாத்தூள், இதிலேருந்து எல்லா பொருளுமே நம்மளை ஆட்டையை போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இல்லை கோதுமை விலையெல்லாம் இன்றைக்கும் ₹40 தான் விற்கிது. 80 ₹80 ₹90 ஆகலை.